உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு எல்லா மக்களுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு 2 ஐங்க இந்த காலகட்டத்தில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்கம், ரெண்டாவது இம்யூனிட்டி. வருமானமோ ஆரோக்கியமோ எந்த ஒரு துறையிலையும் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறதில்ல. இந்த ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு இந்திய நிறுவனத்தோட வருமான வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா மக்களுமே தன்னோட வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளர் ஆகணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது. ஆனால் அவங்க அந்த வெற்றியை அடைகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்மளோட வருமானத்தின் அடிப்படையில் நம்ம சொசைட்டியை ஒரு 2 தரப்பட்ட மக்களாக பிரிச்சுட்டாங்க. ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வேலைக்கு போனால் தான் வருமானம். அதே இது இன்னொரு பகுதியில் பாருங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இவங்களாம் வேலைக்கு போகிறனால கூட வருமானம். என்ன காரணம்னா, இவங்களுக்காக பல லட்சம் நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. அதனால் இவங்களோட வருவாய்ங்கிறது அதிகமாக இருக்குங்க, பணம் அதிகமாக இருக்குது. நிறைய நபர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, பணம் வச்சிருக்கிறதுனால இவங்களை வெற்றியாளர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலுமே பணம் வச்சிருக்கிறதுனால இவங்க வெற்றியாளர்கள். அந்த பணத்தின் மூலமாக தன்னோட கனவுகளை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா காமன் மேனுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது எந்த மாதிரியே கனவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான கார் வாங்கணும், அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா கட்டணும், அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் ட்ரிப் போகணும், குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் பர்சனோட ஒரு லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவரோட கனவு என்னமோ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு லக்ஸரி கார் தான். ஆனால் ரியாலிட்டி பாருங்கள், 2 வீலரில் தான் பயணம் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெரிய பங்களா கட்டணும்னு ஆசை, ரியாலிட்டி பாருங்கள், முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரிப் போகணும்னு ஆசை இருக்கும். முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு இன்றைக்கி டூரு போயிட்டு வராங்க. இன்றைக்கி அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான பெற்றோர்கள் நம்ம தான் படிக்கிறோம், நம்ம குழந்தைங்களாச்சும் நல்லபடியாக படிக்க வைக்கலான்னு பெரிய பெரிய ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. ஆனால் அங்கே ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனையோ பெற்றோர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய நிலைமைகள் இருந்துக்கிட்டு தான் அங்கே இருக்குங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கிறத இழிவாக சொல்லலை. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பாடம் எடுக்கக்கூடிய டீச்சரோட குழந்தைகள் கூட ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், அப்போ சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க யாருமே பெரிய அளவில் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம சாதாரண குடும்பத்தில் அந்த நபர்களும் ஜெயிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இங்கே ஒரு 2 நபர்களை காமிச்சு கொடுக்குறாங்க. ஒன்று அமிதாப் பச்சன் சார், இன்னொரு சச்சின் டெண்டுல்கர் சார். இன்றைக்கி இவங்க பிறக்கும்போது கோடீஸ்வரன் இல்லை. இன்றைக்கி இவங்க கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க பழக்கத்தையே இன்றைக்கி தொழிலாக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி நமக்கும் ஒரு 2 பழக்கம் இருக்குது. இன்றைக்கி அந்த பழக்கத்தை தொழிலாக மாற்றுறதுக்கு தான் அந்த நிறுவனத்தோட வாய்ப்பை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன சார் பழக்கம்னா, காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம். அது நல்லா இருந்தால் எத்தனையோ பேத்துக்கு விளம்பரப்படுத்துகிறோம். இதனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு வருமானம் வருதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பழக்கத்தை இன்றைக்கி தொழிலாக மாற்றுற ஒரு நிறுவனத்தோட வாய்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அது மாதிரி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் எத்தனையோ மக்களோட வாழ்வாதாரத்தை மீட்டு எடுத்து கொடுத்த, இன்றைக்கி வருமானத்தை கொடுத்த, ஆரோக்கியத்தை கொடுத்த, இன்றைக்கி இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனிலே நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய கிரேட் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் தான் நம்ம கம்பெனியோட பேர். கம்பெனியோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் சென்னையில் இருக்குது, ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குது, ஐஎஸ்ஓ கம்பெனி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு ₹1 கூட கடன் கிடையாது. 15 வருஷத்துக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஒரு நிறுவனம். இன்றைக்கி அதுக்கு மேலே ஃபிக்கின்னு சொல்லக்கூடிய இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு சங்கத்தில் ஒரு மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க. மேலும் நம்ம கம்பெனி வாங்கியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலாவதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 1956 நிறுவ சட்டத்தில் இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓனர் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வாரிசு எடுத்து நடத்தலாம். அப்படி வாரிசு இல்லைனாலும் கூட முழுக்க இந்திய அரசாங்கமே நடத்தக்கூடிய சட்டத்தில் தான் இன்றைக்கி இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சார் நமக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழக்கமானதை ஒரு பொருளை வாங்குறதோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதை மாற்ற வேணாம். அதற்கு பதிலாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருளோட பிராண்டையும் அந்த பொருளை வாங்கக்கூடிய கடையையும் நீங்கள் ஒரு தடவை மாற்ற தயார்னா கண்டிப்பாக இங்கேருந்து வருமானத்தையும் ஆரோக்கியத்தையும் நம்மளால் நிறைய எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்படி என்ன பிராண்டுக்கு நம்மளை மாற சொல்கிறாங்கன்னா, ஆன்னான்னு சொல்லக்கூடிய ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்கும் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத பொருளுக்கு தான் நம்மளை மாற சொல்கிறாங்க. இந்த பிராண்டில் எனக்கு பிடிச்ச பொருள் இருக்குமான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் நம்ம நிறுவனமானது கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஆனநாளில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோப் இருக்குது, அதே போல் நிக்கோடின் தன்மை இல்லாத ஹெர்பல் பேஸ்ட் இருக்குது, அதே போல் பிரிங்கராஜ்னு சொல்லக்கூடிய ஹேர் ஆயில் இருக்குது முடிவுதல் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு, ஸ்பைருலினா கோல்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்து இதில் இருக்குங்க. இதை எடுத்துக்கக்கூடியவரோட வாழ்நாளில் கேன்சருங்கிற ஒரு நோய் வராது. கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு எல்லாமே சரி செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கவாச் பிராஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை அதிகப்படுத்தக்கூடியது, நரம்புகளை வலுவாக்கி இன்றைக்கி உடம்புல வரக்கூடிய சளி தொந்தரவான பிரச்சனை எல்லாமே சரி செய்யக்கூடிய வல்லமை இது இருக்குது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் எடுத்துக்கலாம். அதே போல் நியூட்ரி லைஃப்னு சொல்லக்கூடிய சரிவிகித உணவுங்க. இன்றைக்கி குழந்தைங்க பெரியவங்க பாலூட்டு தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் முதற்கொண்டு எடுத்துக்கலாம். பெண் மலட்டுத்தன்மையை சரி செய்யக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது.
அதே போல் டயபா லைஃப்னு சொல்லிட்டு சர்க்கரை நோயாளிகளுக்காக பிரத்யேகமாக தயாரிச்சிருக்காங்க. அதே போல் உடல் எடையை குறைக்கக்கூடியதுக்கான ப்ராடக்ட் நம்ம நிறுவனத்தில் இருக்குது. நம்ம நிறுவனம் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ந்து வரதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 95 ப்ரீமியம் ஹெல்த் ட்ரிங்க் தான். ஒரு 14 வகையான செர்ரி பெர்ரி பல வகைகளால் ஆனது தான். ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 3000லேருந்து 5000 ஓராக்குங்கிற சத்து தேவைங்க. அது நமக்கு தினசரி கிடைக்குதானா? கண்டிப்பாக கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஹெல்த் ட்ரிங்கை நம்ம எடுத்துட்டா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த 1 லிட்டரில் 9 லட்சம் ஓராக் வேல்யூங்கிறது இதில் இருக்குது. இன்றைக்கி ஹையஸ்ட் ஓராக் இந்த வேர்ல்டுங்கிற இன்றைக்கி நேமே இது வாங்கியிருக்கு. இதை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்ன சார் பயன்கள்னா, நம்ம உடம்புல இறந்து போகிற செல்களையும் டேமேஜ் ஆகிற செல்களையும் புதுப்பிச்சு கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 100 விதமான நோய்களுக்கு மேலே சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த பொருளுக்கு இருக்குங்க. இன்றைக்கி எத்தனையோ நபர்கள் இன்றைக்கி எல்லா விதமான பிரச்சனைக்கு சரி செஞ்சு கொடுத்துருக்கு. இன்றைக்கி 15 வருஷமாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் இதை கொடுத்து நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க. அதே போல் இன்றைக்கி இந்தியாவோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு தேவையான பொருட்களும் நம்ம நிறுவனமானது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு மேலே எலிமெண்ட்ஸ் வெல்லஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுஷ் பிரீமியம் ப்ராடக்ட் சர்டிஃபிகேட் வாங்கின ப்ராடக்ட்டை நம்ம கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலேயே அதிகப்படியான பொருட்களுக்கு ஆயுஷ் பிரீமியம் ப்ராடக்ட் சர்டிஃபிகேட் வாங்கின ஒரே ஒரு நிறுவனம் நம்மளோட மைலேஷன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் தான். ஃபஸ்ட்டு ஆயுஷ்ங்கிறது என்னென்னா ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ப்ரீமியம்ங்கிறது பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய தர கட்டுப்பாட்டு சான்றிதழ் வாங்கியிருக்காங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு சிறப்பாகவும் லிவர் கெயினுங்கிறது, 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கேப்சூல்ஸாகவும் கொடுக்குறோம். நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு உள்ளவங்க, அதிகமாக ஸ்மோக் பண்ணுறதுனால, ட்ரிங்க் பண்ணுறதுனால நைட்டு தூக்கம் கட்டக்கூடிய நபர்களுக்கு இந்த கல்லீரல் பிரச்சனை வருங்க. இதை சரி செய்யறதுக்கு நம்ம கொடுக்குறோம். வறட்டிருமல், சளி இருமலை சரி செய்யக்கூடிய காஃப்னில் சிறப்பு கொடுக்குறோம். பிளட் பியூரிஃபயர்னு சொல்லிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்குறோம். அதே போல் வெல்ஹார்ட்னு சொல்லிட்டு இருதய சம்பந்தமான பிரச்சனையை சரி செய்யறதுக்கான பொருளை கொடுக்குறோம். பைட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு மன அழுத்தம், ஒற்றை தலைவலி உள்ளவங்க, தூக்கம் வராமல் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்ல மாற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இம்யூனோ3+ன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அக்னியை பேலன்ஸ் பண்ணி கொடுத்து வாதம், பித்தம், கபம் இதை மூணையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடியது. பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. அதே போல் நோவேதனா கேப்சூல் அண்ட் ஜெல்லுன்னு சொல்லக்கூடிய மூட்டுக்கு மூட்டு வரக்கூடிய இன்றைக்கி வலிகளை சரி செய்யக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது. அதே போல் ஊண்டுகிளின்னு சொல்லக்கூடிய அடிப்பட்ட புண்ணு, வெட்டுக்காயம், சுகர்னால் வரக்கூடிய புண்ணை கூட தழும்பு தெரியாமல் மாற்றக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது. அதே போல் டெய்லி டீடாக்ஸ்னு உடம்புல உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ப்ராடக்ட்டும் நம்ம கம்பெனியானது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பிலோ 37 சொல்லிட்டு நிலவேம்பு மூலமாக தயாரிக்கப்பட்ட கேப்சூல்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒற்றை தலைவலி உள்ளவங்க, அதே போல் வைரல் ஃபீவராக இருக்கக்கூடியவங்க, நார்மல் ஃபீவராக இருக்கட்டும் ரெகுலராக எடுத்துக்கலாம் அந்த டைமில். அதுக்கப்புறம் சாம்பி தைலம்னு சொல்லக்கூடிய உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு தைலமாகவும் பயன்படுத்தலாம், மசாஜ் ஆயிலாகவும் பயன்படுத்தலாம், வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் குளியலாகவும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெண்களுக்கெல்லாம் உற்ற தோழியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. எத்தனையோ பெண்கள் இன்றைக்கி மைலோஷன் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உமன் கம்பெனிங்கிறது தான். மாதவிடாய் நேரங்களில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வல்லமை இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. அதே போல் ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை சரி செய்கிறதுக்கான இன்றைக்கி மேன் சக்திமான் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த கம்பெனியில் இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களுக்கு இந்த வாய்ப்பை சொல்லக்கூடிய நபர் தெளிவாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. கல்லடைப்பு பிரச்சனையிலேருந்து ஆஸ்துமா பிரச்சனைக்கு, அலர்ஜி பிரச்சனை உள்ளவங்க, தைராய்டு பிரச்சனைக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம அடிஷ்னலாக இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸில் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, கம்ப்ளீட் கேர் ஷாம்பு, ஃபேஸ் வாஷு, ஃபேர்னஸ் க்ரீமு இது எல்லாமே நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி கொடுக்குறாங்க. அது மேலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் நம்ம நிறுவனங்கள் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட சயின்டிஸ்ட் தான் இன்றைக்கி இவங்க டிபி அனந்த நாராயணன் 45 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நபர். இன்றைக்கி டாபர், ஹிமாலயா, ரான்பாக்ஸி நிறுவனங்களில் ஒர்க் பண்ண நபர், 160 சயின்டிஸ்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கக்கூடிய நபர். இன்றைக்கி இது மாதிரியான தரம் வாய்ந்த சயின்டிஸ்ட் மூலமாக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பிஸ்னஸை நம்மளோட பழக்கத்தை இங்கே மாற்றுறதுனால, நம்ம இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா வாரம் இதில் வருமானம் இருக்குது, தினசரி வருமானமும் இருக்குது, மாத வருமானம் ஒரு 6 வகையான வருமானம் தராங்க. இதில் வார வருமானம் எப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை டீலர்ஷிப் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறதா இருந்தால் எத்தனை லட்ச ரூபா முதலீடு போடணும், எவ்வளோ பெரிய இடம் இருக்கணும், வண்டி வாகனம் தேவை, வேலைக்கு ஆள் போடணும். ஆனால் இந்த பிஸ்னஸில் நம்ம டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு இங்கே ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லைங்க. உதாரணத்துக்கு இப்போ ரமேஷ்னு ஒரு நபர், அவருக்கு தேவையான பொருட்களை இன்றைக்கி அவர் ஹெல்த்துக்கு தேவையான பொருளை ஒரு தடவை ஒரு 10,000க்கு வாங்கிக்கிறாருன்னு வைங்க. இவருக்கு இந்த வாங்கி இந்த பொருளை பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் ஒரு 2 நண்பர்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க? ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா சுபாஷ்னு ஒருத்தருக்கும் இன்றைக்கி மாலதின்னு ஒருத்தவங்களுக்கும்
இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்குறாரு. இன்றைக்கி அவரை மாதிரியே ஒரு 10,000 பிவி வரும்பொழுது ரமேஷ் சாருக்கு என்னென்னா அந்த வாரம் 12% வருமானமாக இன்றைக்கி 1,200 இன்றைக்கி கம்பெனியானது இன்றைக்கி வருமானமாக கொடுக்குதுங்க. இன்றைக்கி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சார் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 நபர்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுக்கும்போது மாலதி மேடம் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை 2 நபர்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வார வருமானமாக இன்றைக்கி ஒரு 20,000 பிவி பேர் மேட்ச் பண்ணி அந்த வார வருமானமாக இன்றைக்கி ரமேஷ் சாருக்கு 2,400 கூட அனுப்பிச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்கள நம்பி வந்த 2 நபர்களை 1,200 சம்பாதிக்க வச்சு தான் அவர் 2,400 சம்பாதிக்கிறாருங்க. இங்கே பல நபர்களுக்கு ஒரு டவுட் வரும், இங்கே 2 நபர்களை சேர்க்கணுமா சார்? அது கணக்கு கிடையாதுங்க. புரிகிறதுக்காக தான் இந்த இமேஜ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன் 1ல் எவ்வளோ டேர்ன் ஓவர் நடக்குது, ஆர்கனைசேஷன் 2ல் எவ்வளோ டேர்ன் ஓவர் நடக்குது, இதுதான் கணக்குங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு 40,000 பிவி வரும்பொழுது அந்த வார வருமானமாக இன்றைக்கி 4,800 கொடுக்குறாங்க. அதே போல் ஒரு டீம் ஒர்க் எடுத்து பண்ணும்போது ஒரு 80,000 பிவி வரும்பொழுது அந்த வாரம் 9,600 கொடுக்குறாங்க. ஒரு பிஸ்னஸ்னால் ஏற்றத்தாழ்வு இருக்குங்க. ஒரு வாரம் ஆர்கனைசேஷன் 1ல் 1,00,000 பிவி வருது, இன்றைக்கி அதே வாரத்தில் 1,20,000 பிவி வருதுன்னா இதோட 12% இன்றைக்கி 12,000 இன்றைக்கி அந்த நபருக்கு கொடுத்துட்டு மீதமுள்ள 20,000 கேரி ஃபார்வர்ட் சிஸ்டத்தில் 1 கோடி வரைக்கும் கொடுக்கக்கூடிய உலகத்தில் ஒரே ஒரு இந்தியன் டைரக்ட் செல்லிங் கம்பெனினா அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மைலேஜில் வாய்ப்பு மட்டும்தாங்க. ஒவ்வொரு சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை ஒரு கட் ஆஃப் டேட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க, அதை அந்த கம்பெனியை எடுத்துக்கும். ஆனால் நம்ம கம்பெனியானது இன்றைக்கி எத்தனை வருஷம் தாண்டி வந்தாலும் அந்த அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்லேயே வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு வாரம் 1000 ஆரம்பிச்சு, அதாவது 1,200 ஆரம்பித்து 5,000 10,000 15,000 50,000 1,00,000 இது மாதிரி அதிகபட்ச வருமானமாக இந்த நிறுவனத்தில் எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு ஒரு வாரம் டீம் ஒர்க்காக சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் 1ல் 17,00,000 பிவி, ஆர்கனைசேஷன் 2ல் 17,00,000 பிவி வருதோ அன்னைக்கு அதிகபட்ச வருமானமான இந்த 2,10,000 இன்னைக்கு வருமான வரி பிடித்தம் போக இன்றைக்கி கொடுக்குறாங்க. இது எப்படி சார் இது சாத்தியமானா பல பேத்துக்கு சந்தேகம் இருக்கும். இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், இதை எடுத்தோன்னே வரப்போகிறது இல்லைங்க. ஒரு 2 வருடம் 3 வருடம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டு எடுக்கும் பொழுது இன்றைக்கி புதுசாக நபர்கள் வருவாங்க, ரீபர்ச்சேசிங் பண்ணக்கூடிய நபர்கள் வருவாங்க, ரீட்டைல் பண்ணக்கூடிய நபர்கள் வருவாங்க, செல்ஃப் யூஸாக பண்ணக்கூடிய நபர்கள் வருவாங்க, ஹோம் ஷாப் எடுத்து பண்ணக்கூடிய நபர்கள் வருவாங்க, இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடிய நபர்கள் வருவாங்க. இத்தனை தரப்பட்ட மக்கள் வரும்பொழுது இந்த வருமானங்கிறது சாத்தியம்தாங்க. இன்றைக்கி இந்த சிஸ்டத்தில் நம்ம இந்த வருமானத்தை வாங்கிட்டா இன்றைக்கி அதிலிருந்து தொடர்ச்சியாக நமக்கு இந்த வருமானமானது அந்த டேர்ன் ஓவர் நடக்கும்போது நமக்கு கம்பெனியானது கொடுக்குது. இது வார வருமானம். இன்றைக்கி மாத வருமானமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ், ரேங்க் போனஸ், ஓவர் ரைடிங் போனஸ், ராயல்ட்டி போனஸ், அதே போல் ரீபர்ச்சேஸ் இன்கம், இது மட்டும் இல்லாமல் லாயல்ட்டின்னு ஒரு இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இது அத்தனையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு அன்லிமிட்டடான வருமானத்தை நம்ம கம்பெனி மூலமாக இன்றைக்கி கொடுக்குறாங்க. பல நபர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படி இது சாத்தியம்? ஒரு வாரம் இன்றைக்கி 2,10,000, மாதம் 8,40,000 நம்ம ஊரில் இதெல்லாம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கலாம். இது எப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இன்றைக்கி மார்க்கெட்டிங்கில் 2 வகை இருக்குங்க. ஒன்று ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு பொருளை நம்ம வாங்குறோம்னா அந்த ஒரு பொருளை தயாரிக்கிற இடத்துல போய் நம்ம நேரடியாக என்ன பண்ண முடியாதுங்க, வாங்க முடியாது. அப்போ வெளிநாட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளாகப்பட்டது நம்ம கைக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான இடைத்தரகர்கள் இருப்பாங்க. சிஎஃப்எண்ட் ஏஜென்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு, ஹோல்சேலர், ரீட்டைலர், அதுக்கப்புறம் தான் கன்சியூமருக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் இருக்கிறதுன்னு நமக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணணுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். இன்றைக்கி அதை விட ரொம்ப முக்கியம், அதுக்கு ஒரு செலிபிரிட்டி வந்து என்ன பண்ணணுங்க, நடிச்சு தரணும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ஒரு மொபைல் வாங்குறோம்னா தயாரிக்கிற இடத்துல வெறும் 3,000 தாங்க இருக்கும். மீதமுள்ள 7,000 எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தரகர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கு இன்றைக்கி போயிடுது. அதாவது 40% 60% வந்து பார்த்திங்கன்னா வருமானமானது அந்த இடைத்தரகர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் போயிடுது. இதெல்லாம் மாற்றி அமைக்க வந்தது தான் இன்றைக்கி டைரக்ட் செல்லிங்னு சொல்லக்கூடியது. அதாவது தயாரிக்கிற இடத்துலேருந்து நம்ம நிறுவனத்துக்கு வந்து இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நபர் இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தி நல்லா இருக்குன்னு இன்றைக்கி வாய்வழி விளம்பரம் பண்ண தயாராக இருந்தால் அந்த இடைத்தரகர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கு கொடுக்கக்கூடிய 40%லேருந்து அந்த 60% பணத்தை இது யார் ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரோ இன்றைக்கி அவங்களுக்கே அந்த வருமானத்தை அனைத்தையும் கொடுக்கறதுனால தான் இந்த கம்பெனினாலே இவ்வளோ வருமானத்தை இன்றைக்கி கொடுக்க முடியுதுங்க. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல நபர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஆல்ரெடி நான் ஒரு நல்ல வேலையில் தானே இருக்கேன், எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுமா, எனக்கு இது வந்து ஒத்து வருமா, இதை என்னால் பண்ண முடியுமா, எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குமான்னு பல சிந்தனைகள் நமக்கு இருக்கும். ஒன்று நான் சொல்கிறேங்க, இது எல்லா நபர்களுக்கும் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பானது பொருந்துங்க, தேவைப்படும். ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த ஃபேமிலி எடுத்துக்குவோமே, இந்த ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த குடும்ப தலைவரா இல்லை அந்த குடும்ப தலைவரோட வருமானமாங்க. கண்டிப்பாக சொல்லுவோம், அந்த குடும்ப தலைவரும் கண்டிப்பாக ஒரு காரணம், அவரோட வருமானமும் ஒரு காரணம். உதாரணமாக அவர் ஒரு 50,000 வருமானம் வாங்கக்கூடிய நபராக இருந்தால் அந்த வருமானத்தை வச்சு இத்தனை செலவுகள் பண்ணுவாங்க. ஃபெஸ்டிவல் பார்ட்டிஸ் போவாங்க, ஹவுசிங் லோனு, கார் லோனு, ஹையர் எஜுகேஷன்,
ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது, பாலுக்கு, கரண்ட் பில்லு, மளிகை பொருட்களுக்கு செலவுகள் பண்ணுவாங்க, டூர் போவாங்க, நல்ல துணிமணி, பெரியவங்க இருந்தாங்கன்னா மருத்துவ செலவு, காய்கறி இதெல்லாம் வாங்கிக்குவாங்க. இது அத்தனையுமே அந்த ஒரு நபரோட வருமானத்தை வச்சு தான் நடக்கும். ஒருவேளை அவர் பார்க்குற வேலையில் அந்த மாதம் 10% வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா, இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த கொரோனாவில் ஏகப்பட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி பாதி சம்பளமாக மாற்றிருக்காங்க. நிறைய பேர் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒரு 10% வருமானம் அந்த மாதத்தில் குறையுதுன்னா, இது அத்தனை செலவு அவரால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. அப்போ ஏதாச்சும் என்ன பண்ணியாகணும்? ஆடம்பரத்தை குறைச்சி தான் ஆகணும். எதை குறைக்கலாம்? ஃபெஸ்டிவல் பார்ட்டிஸை குறைக்கலாம், டூரை குறைக்கலாம், காரை குறைக்கலாங்க. வேறு ஏதாச்சும் குறைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10% வருமானம் குறையும் பொழுது நமக்கு பிடிச்ச 3 விஷயத்தை இழந்துடுறோமே. ஒருவேளை அந்த நபரே இல்லைன்னா, அவர் இல்லைன்னா அவரோட வருமானம் இல்லைங்க. அவர் வருமானம் இல்லைன்னா இதில் எந்த செலவுகளுமே கண்டிப்பாக கிடையாதுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தெரியும், டிஓபின்னு ஒன்று இருந்துச்சுன்னா டிஓடின்னு ஒன்று இருக்குங்க. அது என்றைக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி அவர் எவ்வளோ நல்ல நபராக இருக்கலாம், நேரத்துக்கு ஒர்க்குக்கு போகக்கூடிய நபராக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கலாம். அவர் இல்லைன்னா அந்த குடும்பத்தோட நிலைமை இது மாதிரியான ஒயிட் போர்டு தாங்க. இதில் யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. ஒரு குடும்ப தலைவர் இருக்கும்போதே அவருக்கு எந்த மாதிரியான, அந்த குடும்பத்துக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நபர் இல்லைன்னா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குமான்னு என்னோடய நண்பர்கள்லாம் கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி கொரோனாவில் ஏகப்பட்ட நபர்கள் இன்றைக்கி நம்மளோட வாழ்ந்தவங்க, நமக்கு பிடித்தமான நபர்கள் எத்தனை பேரை நம்ம இழந்திருக்கோங்க. உண்மைங்களா இல்லைங்களா? கண்டிப்பாக இது மாதிரியான நிலைமை யாருக்கு வேணாலும் வரலாங்க. யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக வரலாம். அதுக்கு டேட்டு தான் தெரியாது, ஆனால் யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம கம்பெனி என்ன பண்ணி தருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ஃபெசிலிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கி மைலோஷல் நிறுவனத்தில் இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாமினிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் இருக்கேன், எனக்கு இதில் வார வருமானம் வருது, மாத வருமானம் வருதுங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய டீமில் ஒரு 500 நபர்களுக்கு மேலே இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த பிஸ்னஸில் நான் இல்லைன்னா, இந்த உலகத்திலே இல்லைனாலும் கூட நான் ஏற்படுத்தின டீம் இருக்குமா இருக்காதுங்களா? கண்டிப்பாக இருக்கும். அந்த டீம் கொடுக்கக்கூடிய டோட்டல் டேர்ன் ஓவர்லேருந்து நான் யாரை நாமினியாக கொடுத்துருக்கணும், இன்றைக்கி அவங்களுக்கே அத்தனை வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இன்றைக்கி மைலோஷன் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இன்றைக்கி ஒருத்தர் நபருக்கு கிடையாதுங்க. இன்றைக்கி ஒரு நபருக்கு மட்டும் கொடுக்க போகிறதில்ல, எனக்கு அப்புறம் இன்றைக்கி 3 தலைமுறைக்கு இந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்மளோட மைலோஷ வாய்ப்புங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். 2003க்கு அப்புறம் கவர்மெண்ட்லேயே பென்ஷனுங்கிற திட்டம் இல்லைங்க. இன்றைக்கி ஏகப்பட்ட நபர்கள் வெளியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அது மாதிரி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்து வர்றதுனால இன்றைக்கி உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியாக நம்ம வாழலாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மையான முறையில் நம்ம வருமானம் சம்பாதிக்கலாம். எதிர்காலத்தை பற்றி பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு கனவுகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி பண்ணி தரதுக்கு நம்ம மைலோஷல் கம்பெனியும் இன்றைக்கி இந்தியாவிலேயே இன்றைக்கி மிக வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய எக்கோ சேம்பர் டீம் இருக்குங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கனவுகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கனவுகள் பெருசாக இருக்குங்க. அந்த கனவு உருவாகிறதுக்கான காரணமே இன்றைக்கி நம்மளாக கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பெரிய அளவில் மாறணும், ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும், பெரிய கனவு இருக்கக்கூடிய நபர், பெரிய லட்சியம் இருக்கக்கூடிய நபர், பெரிய நோக்கமுள்ள நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மைலோஷ வாய்ப்பானது கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி எண்ணம் உள்ள நபர்களை சப்போர்ட் பண்ணி சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நாங்களும் இன்றைக்கி எங்களோட டீம் இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டவங்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.